Oh, thank you, அக்கா. ஸோ ஹியர் ஆஃப்டர் இதில் வேற என்ன அந்த சாப்டர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பீரியாடிக் ட்ரெண்ட். ஓகே, இந்த ட்ரெண்டு எக்கச்சக்கமான ட்ரெண்ட் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். சார் ரிலையன்ஸ் ட்ரெண்டு, ஜியோ ட்ரெண்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. டயகனல் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் நடுவில் படிப்போம். வாட் இஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப்ல அப்படி என்ன படிக்க போறோம்? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட். தட் இனர்ட் பேர் எஃபெக்ட் எங்க இருக்கும்? எஃபெக்ட் ஆஃப் லாந்தனோட கண்ட்ராக்ஷன்னா என்ன, எக்ஸட்ரான்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய இருக்குது, உனக்கு தேவையில்ல. உங்க வாத்தியார் எது சொல்லி விடுறாரு அதை மட்டும் படி. தட்ஸ் அ மீனிங் ஆஃப் தட் எக்ஸட்ரா. அண்ட் வில் பி இது டெல்டா வித் அலாங் த டிஸ்கஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த லெட்டர் யூனிட். லெட்டர் யூனிட்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் எங்களுக்கு வயிற்றுல பால் வாத்த மாதிரி இருக்கு. எனிவே, இன் திஸ் செஷன் we shall study and the particular area anomalous property based on their diagonal relationship. So we need a periodic table now to understand that diagonal relationship. So ஆண்டவா, where is periodic table? Anyone know where is periodic table? Which page number? ah தலைகீழ இருக்குது மக்களே. What to do? Let me find the next periodic table, the larger one. Could be clever. I don't know where is it. இல்லை periodic table வா. Sir, page number 79, sir. 71. யார் அந்த clever girl? Very good. Sir, What's the name? 79, sir. பரவாயில்ல, எடுத்துட்டேன். யார் சொன்னது? I wanna know. Nitya, sir. வெரி குட் பொண்ணு. ஏன்னா எல்லாம் அமைதியா இருக்கும்போது யாராவது பேசுறான்ல, அது போதும் நமக்கு. ஒருத்தன் பேசினாலும் பரவாயில்ல. அது யார்? அந்த நித்யா பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஓகே மக்களே, திஸ் இஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப். டைம் டு ஸ்டடி டயகனல் ரிலேஷன்ஷிப். அது என்ன டயகனல் ரிலேஷன்ஷிப்? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ சேம் பீரியட் எலமெண்ட் கேன் ஹாவ் அ சேம் ப்ராப்பர்ட்டிஸ். தட்ஸ் அ நேச்சர். குட். ஓகே, இஃப் தட் எலமெண்ட்ஸ் மீன் த பீரியட் வைஸ், ஒரே குரூப்ல இருக்கான், ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கான், தட்ஸ் ஓகே. ஒரே பீரியட்ல இருக்கான், ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கான், தட்ஸ் ஓகே. ஆனா இது ரெண்டுமே சம்மந்தம் இல்லாம இந்த குரூப்ல ஒருத்தன் ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருக்கான், இன்னொருத்தன் இன்னொரு பர்டிகுலர் இடத்துல இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி கெமிக்கல் சிமிலாரிட்டி? சார் புரியல, ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றீங்க, லைட்டா வரைஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனா கேட்க மாட்டேன், அதனால தான் நீங்கள் தெய்வ குழந்தைகள். இப்ப பாருங்களேன், ஹியர் வி ஹாவ் அ லித்தியம். லித்தியத்துக்கு நேரா இருக்க பெரிலியம் மாதிரி இவன் கிடையாது. லித்தியத்துக்கு கீழே இருக்க சோடியத்தையும் பெருசா நம்ம வந்து அது கூட அது எப்படி சொல்றது, மேட்ச் பண்ணி பேசல. வி டாக் அபவுட் லித்தியம் டயகனல் ரிலேஷன்ஷிப் வித் மெக்னீசியம்ங்கிறான். சம்மந்தமே இல்லை பாரு. ஆனா இதுக்குள்ள பெரிய சயின்ஸ் இருக்கு ஆக்சுவலி. நம்ம நினைப்போம் இது வந்து வேற பீரியட், வேற குரூப் அப்படின்னு பார்ப்போம். பட் இதுக்குள்ள பெரிய சயின்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தீஸ் டூ எலிமெண்ட் இதே மாதிரி தான் நீங்க இறங்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி திஸ் இஸ் கால்டு டயகனல் ரிலேஷன்ஷிப். நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு எல்லா எலமெண்ட்டும் டயகனல் ரிலேஷன்ஷிப்ல வரமாட்டான். ஃபியூ எலமெண்ட்ஸ் ஒன்லி ஷோ தேர் டயகனல் ரிலேஷன்ஷிப். இங்க பாருங்க, நான் உங்களை வம்பிழுக்கல, கம்முன்றுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் க்ரோஸ் அண்ட் மைனாஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எனிவே, அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பார்க்கணும். அப்போ லித்தியத்துக்கு இருக்க நிறைய ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட மெக்னீசியத்துக்கு இருக்குடா. இது நான் ஏத்துக்க முடியாது. ஆனா எக்கச்சக்கம் கோவலன் நேச்சர், அவனுடைய ஆக்சைடு வந்து ஆம்போடரிக்கின் நேச்சர், அது மட்டும் இல்லாம அயனைசேஷன் எனர்ஜி, அது மட்டும் இல்லாம அப்படியே பண்ண ஹைட்ரேஷன் ப்ராப்பர்ட்டின்னு எக்கச்சக்கமா சொல்லலாம். சார் நீங்க சொன்னதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல, பிரச்சனையே இல்லை, அமைதியா இரு. அப்ப ரெண்டு பேருக்கும் நிறைய கெமிக்கல் பிசிக்கல் சிமிலாரிட்டிஸ் தேர்னு சொல்லிட்டேன்னா, இப்போ வி கோயிங் டு டாக் அபவுட் பெரிலியம். பெரிலியம் டயகனல் ரிலேஷன்ஷிப் வித் விச் எலமெண்ட் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த இடம் இஸ் எம்டி, ரைட்? ஸோ இதை பார்க்க முடியாது. அப்போ எப்படி இதை நம்ம சொல்லலாம், எப்படி இது டயகனல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்க. அந்த தனியாக பிரிச்சிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திஸ் ஒன் இஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டிரான்சிஷன் எலிமெண்ட், ஜஸ்ட் கட் அவுட் த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், கட் பண்ணிடு.
கட் பண்ணிடுங்க, டிரான்சிஷன் எலிமெண்ட்டை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு this area is a representative element and this area is also representative elements. Just merge both representative elements. அப்ப பாருங்க, அப்படியே just like this, here we have this S block, and that S block going to combine with the P block. இது ரெண்டு கம்பைன் ஆயிடுச்சா? ஸோ டூ ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் மெஸ் டுகெதர் நமக்கு என்னன்னா டோட்டலாக கிடைச்சிருச்சு. இப்போ ஹியர் வி காட் அ லித்தியம், ரைட்? இந்த பிகினிங் வி காட் அ லித்தியம், அண்ட் தட் லித்தியம் diagonal ரிலேஷன்ஷிப் வித் மெக்னீஷியம், தட்ஸ் ஓகே. பட் ஹியர் வி காட் அ பெரிலியம், ரைட்? இந்த பெரிலியம் யார் கூடடா diagonal ரிலேஷன்ஷிப் இருக்கானா, இப்போ போரான் அலுமினியம்னு பாருங்களேன். ஹியர் ஐ ஜஸ்ட் வாண்ட் மேக் டிஃப்ரெண்ட் கலர் டாட்ஸ். நான் அப்படியே வந்து என்ன சொல்றது, சம்திங் நியூ ஏரியா, ரைட்? ஸோ ஐ எம் ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் த அதர் பீப்புள்ஸ் ஆல்சோ. ஸோ நெவர் மைண்ட் இட். சும்மா சொன்னேன்டா, அது ஃப்ளோ. இந்த இடத்துல போரான் இருக்கா, மஞ்சள் கலர், சரியா? இந்த போரானுக்கு கீழே அகைன் வந்து ப்ளூ கலர்ல வைக்கிறேன், அலுமினியம். அதாவது மஞ்சள் கலர் வச்சோம், இவன் மேல இருக்கான் போரான், அவனுக்கு கீழே அலுமினியம் வந்து டார்க் ப்ளூல வச்சிருக்கோம். நல்லா கவனி, இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு இணைக்கிற கலர் பச்சை கலர் தான் கடா இருக்கும். இந்த ரெண்டு பேரும், அதாவது இந்த அலுமினியமும் இந்த பெரிலியமும் டயகனல் ரிலேஷன்ஷிப்பு. நான் சொன்ன மாதிரி இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சா பெரிலியமும் அலுமினியமும் உங்களுக்கு டயகனல் ரிலேஷன்ஷிப் கொடுக்கும். பெரிலியம் எந்த மாதிரி ஒரு ஆம்போடரிக் நேச்சரை ஷோ பண்ணுதோ, தட் அலுமினியம் ஷோஸ் சேம் டைப் ஆஃப் ஆம்போடரிக். நான் லித்தியத்துக்கு ஆம்போடரிக்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், நோ, ஜஸ்ட் என்ன ஃபர்கெட் தட் திங். ஏன் அப்படின்னா லித்தியம் பொறுத்த வரைக்கும் பேசிக் நேச்சர் ஷோ பண்ணும், மெக்னீஷியமும் ஷோ பண்ணுவான். இந்த பெரிலியம் அலுமினியம் தான் ஆம்போடரிக்கு ரொம்ப பேர் போனவன், சரியா? அப்போ விஷயம் என்ன, நம்ம இந்த ஒரு டயகனலி வி ஹாவ் ஃபியூ ரிலேஷன்ஷிப், கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தேர். இங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு சின்ன கான்செப்ட். அடுத்தடுத்து போக போக இது நிறைய படிப்போம். அண்ட் தே ப்ரொவைட் ஃபியூ மோர் கான்செப்ட், ரைட்? இனட் பேர் எஃபெக்ட் என்னன்னு சொல்ல மாட்டேன், எங்க இருக்கும்னு சொல்றேன். ஹியர் இந்த this area the all elements affected by the inert pair effect. Sir, what is the inert pair effect? தெரியாது, சரியா? ஏன்னா பி பிளாக் எலமெண்ட் போகும்போது சொன்னாதான் உனக்கு புரியும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட வச்சு. ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் உள்ள வந்து வாங்கிக்கும். தீஸ் ஏரியா ஒன்லி ஷோ த இனட் பேர் எஃபெக்ட், ஓகேவா? தீஸ் ஏரியா எக்ஸாக்ட்லி தாலியம், லெட், பிஸ்மத், பலூனியம் அண்ட் ஆஸ்டாட்டின், அந்த ரேடான், எஸ்பெஷலி தீஸ் ஏரியாஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ். ஸோ இதெல்லாம் விட்டுருவோம். இந்த பிகினிங்ல இருக்க ஒரு 3-4 பேரை மட்டும் தான் இனட் பேர் எஃபெக்ட்ல படிப்போம். ஐடியா கொடுத்துட்டேன். அண்ட் வாட் இஸ் லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன், எல்லாமே எங்க நடக்கும்னு நான் சொல்லி வைக்கிறேன், ஆனா என்ன கான்செப்ட்னு இப்ப சொல்ல மாட்டேன். வேர் இஸ் லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன் வில் ஹேப்பன் அப்படின்னா, ஹியர் இன் லாந்தனாய்ட்ஸ் நம்மளால ஈஸியா வந்து லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷனை பார்க்க முடியும். எங்க, சாரி, தட்ஸ் நாட் லாந்தனாய்டு, திஸ் ஒன் இஸ் லாந்தனாய்டு. இங்க லாந்தனாய்ட்ஸ் அந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். And that lanthanoid contraction very severely affect the particular area. எந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னா, எக்ஸாக்ட்லி திஸ் ஹாஃபனியம், டாண்டலம், டங்ஸ்டன், ரீனியம், ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், கோல்டு, மெர்க்குரி, இந்த ஏரியா ஃபுல்லாவே லாந்தனைடு கண்ட்ராக்ஷனால அஃபெக்ட் ஆகும். அப்போ லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆகிற கண்ட்ராக்ஷன் இந்த ஏரியா ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும். எக்ஸெட்ரான்னு போட்டிருந்தான் பாத்தியா? If lanthanide shows lanthanide contraction, then actinide show actinide contraction. அவ்வளவுதான் ராமசாமி. ஹியர் actinoid show the actinoid contraction. இந்த கண்ட்ராக்ஷனால அஃபெக்ட் ஆகிறவன் அவனுக்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட்ஸ், தட்ஸ் இட். இப்ப சொன்ன விஷயத்துல டவுட் இருந்தா கேட்கலாம். சார், வாட் இஸ் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன், வாட் இஸ் ஆக்டினைடு கண்ட்ராக்ஷன், வாட் இஸ் இனட் பேர் எஃபெக்ட் கேட்காத. ஆனா எங்கெங்க நடக்கும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் புரிஞ்சுச்சான்னு மட்டும் சொல்லுங்க. கழுத்து. ஓகே, யாரோ கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. எஸ் சார், அட்சயா, நிதின், வெரி குட். வேற யாரு? ஹரி. வாட் இஸ் polarity சார்? polarity இட்ஸ் இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ். இப்போ இது இது வந்து பொங்கல் டைம்ல செய்வாங்க பொலாரிட்டி. நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி உள்ள வந்து பூரணம்லாம் வச்சு வேக வைப்பாங்க. அடுப்புல மீன் ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டீம்ல வேக வைப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எவ்வளவு பேர் பொலாரிட்டி சாப்பிட்ருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? ப்ராக்டிக்கல் மார்க் வேணுமானாமா? யாரெல்லாம் பொலாரிட்டி சாப்பிட்ருக்கீங்க? ஏடா ஒருத்தன் கூட சாப்பிட்டது இல்லையா? எஸ் சார், நோ சார் போடுங்கடா.
ஒருத்தன் கூட சாப்பிட்டது இல்லையாடா? யாரோ போட்டிருக்கான், அவனுக்கு கண்டிப்பா மார்க் உண்டு. எஸ்ஸா யாரு? சிஃபாயாக்கு மார்க் உண்டு, ஜீவஸ்ரீக்கு உண்டு, என் போட்ட எவனுக்குமே மார்க் கிடையாது. தீனா கரீரா அவனுக்கு ஒரு இது ஹரிப்பிரியாக தெரியும். எனிவே, ஹரிப்பிரியாவே தெரியும் சார்ட்டாங்க. எனிவே, பொலாரிட்டி அப்படின்னா சாமி, சி லிசன், நார்த் போல் சவுத் போல், அவ்வளவுதான் கான்செப்ட். தெற்க வடக்க, நார்த் போல் இருக்கு, இங்க சவுத் போல் இருக்கு. போத் ஆர் சேம் சார்ஜ் ஆர் டிஃபரண்ட் சார்ஜ், தட்ஸ் அ கான்செப்ட். இப்போ வி ஹாவ் அ சிங்கிள் மாலிகுல், வி ஹாவ் அ சிங்கிள் மாலிகுல். இன் திஸ் மாலிகுல் தட் எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் ஏதாவது ஒரு பக்கம், தட் மே பி ஹைட்ரஜன் சைடு, தட் மே பி குளோரின் சைடு, எங்கேயாவது ஒரு பக்கம் போகணும். இப்போ குளோரின் பக்கம் போகுது, குளோரின் கெட் பார்ஷியல் நெகட்டிவ். if that electron move completely, they get complete negative. Partial anagada, partial negative. அப்ப that fellow gaining the electron partially, so that fellow get a partial negative. So here he get partial positive. See, two different pole, dipole. That's called polarity. And not only this, இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் என்ன அப்படின்னா, here we have a ஒரு smaller positive area. Here we have a larger negative area. Okay, உள்ள நியூக்ளியஸ் இருக்கு. இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் ஏரியா, அது யாரு? துர்காதேவி, டோன்ட் டூ திஸ். கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கும். போலரைஸ் 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 கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இழுத்து இவனை இப்படியே சேர்த்துறது, அவன் கூட சேர்க்கறது. அதாவது ஒரு சார்ஜ் டென்சிட்டி இருக்குன்னா அந்த சார்ஜ் டென்சிட்டி கொஞ்சம் வீக்கா இருக்கும். அந்த ஹை சார்ஜ் ஸ்மாலரா இருக்கு, ஹை சார்ஜ் பெருசா இருக்கிறது வீக், ஸ்மாலரா இருக்கிறது ஹை. கொஞ்சம் கொஞ்சமா அது இழுக்கிறான்ல, தட்ஸ் கால்டு பொலாரிட்டி. அந்த பொலாரிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் பொலாரிட்டி. இது எங்கன்னா நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில பார்ப்போம், சரியா? நீங்க எந்த இடத்துல இந்த பொலாரிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கன நான் தெளிவா விளக்கம் கொடுப்பேன். ஏன்னா காமனா பொலாரிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன், டைபோல்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க எங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். பட் இப்போ நடத்துனதுல பார்க்கல அப்படின்னா ஃப்ரீயா விட்டுருங்க, எல்லாருக்கும் குழப்பிடும். இன் ஃபியூச்சர்ல பார்ப்போம், இல்லை சார் நான் இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ல பார்த்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் சில், அப்படியே பொறுமையா விட்டுருங்க. இன்னொரு விஷயம், இந்த விஷயம் ரொம்ப முக்கியம்டா. இந்த பீரியாட் டேபிள்ல இந்த ரோமன் லெட்டர்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் ரோமன் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த மெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அனைவரும். அடுத்து போவோம் கீழே. மாதா உன் கோவிலில், எப்படி எங்கெங்கயோ இருக்கல நான் பண்றது என் நிலமடா டேய். இது முடிச்சிட்டோமா? ஐயூ பேக்? Yes, sir. Yes, sir. Yes, ஓகே sir. ஓகே ஓகே. நிக்ஷிதா வந்தாச்சா? வந்தாச்சா? என்னாச்சு நிக்ஷிதாக்கு? இல்லையே, காணமே. சரி, ஓகே, மெசேஜ் போட்டுரும். இது முடிச்சிட்டோம், அடுத்து போவோம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸே சொல்லிட்டு நான் கொஸ்டின் பார்க்கலான்ட்டு, இல்லை இந்த பேலன்ஸ் இருக்கிறத முடிக்கலாம்னு சொன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இது ரொம்ப ஸ்லோவா போகுது. வி யூஸ் திஸ் ஒன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் பேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும். அப்புறம் தனித்தனியா பிளாக் பிரிச்சு ஒவ்வொரு பிளாக்லயும் இருக்கவங்களோட பேரு, ஆலஜன், சால்கோஜன், நிக்கோஜன், நோபல் கேஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மெட்டல்ஸ், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், மெட்டலாய்ட்ஸ் எந்த ஏரியா ஆக்குபை பண்ணுவோம், மெட்டல்ஸ் யாரு, நான் மெட்டல்ஸ் யாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா வரணும். லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்து சாரி நான் ரொம்ப மேலே வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ரைட்? எனக்கு கீழே பார்த்துட்டு இருந்தோம். பீரியாடிக் டேபிளுக்காக டிராவல் பண்ணி வந்தோம். ஓகே, முடிச்சு விட்றலாம், சாப்டர் ஏரியா முடிச்சு விட்றலாம். எஸ், டயகனல் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? Here we go. பீரியாடிசிட்டி ஆஃப் வேலன்சி ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்போம். ஆக்சிடேஷன் ஸ்டேட், வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் பீரியாடிக் டேபிள்? ஒரு சின்ன ஐடியா தான். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று வந்து கொடுக்குறவங்க, இன்னொருத்தவங்க அதை வாங்கிக்கிறவங்க. பிரசாதம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு லாஜிக் தான்.
பேங்க்ல பணம் சலான், ஐ மீன் பணத்தை கொடுக்குறோம், வாங்கி உள்ள போடுறாங்க, இல்ல அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம். ஒரு சின்ன லாஜிக் தான் எப்பயுமே. இந்த ஏரியாவில் இருக்க எல்லாமே எலக்ட்ரானை லூஸ் பண்ற டெண்டன்சி. தே ஹாவ் அ டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரான். தேர் வேலன்சியில் இருக்க எலக்ட்ரான்ஸ், எஸ்பெஷலி தனப்பிரியா கவனம், வேலன்ஸ் இருக்க எலக்ட்ரான், சரியா? அப்போ தே ஹாவ் அ டெண்டன்சி என்ன அப்படின்னா கேட்டையானா ஃபார்ம் பண்ணுவோம், எலக்ட்ரானை லூஸ் பண்ணுவோம், எக்ஸ் டைம்ஸ் எலக்ட்ரான்ஸ், எக்ஸ் டைம்ஸ் பிளஸ். ஏன்னா எத்தனை டைம் லூஸ் பண்ணுவோம்னு தெரியாது, அத்தனை எலக்ட்ரான் லூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாமே மேக்சிமம் எலக்ட்ரானை கெயின் பண்ற கெப்பாசிட்டி, லைக் ஒரு எலமெண்ட் gaining some electron, x times of electron, and form a x times of minus. Okay, wow. Oh, sorry. Here you have to write E. Ah, okay. எழுதியாச்சா? இப்போ இந்த நல்லா கவனிங்க. எவ்வளவு எலக்ட்ரான் லூஸ் பண்றானோ அவ்வளோ பிளஸ், இங்க எவ்வளவு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்றானோ அவ்வளோ மைனஸ். இது வந்து காமன் லாஜிக், இதுல எந்த ஒரு டவுட் இருக்கக்கூடாது யாருக்கும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இருக்கான்ல, லைக் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் இருக்கான்ல, their group number is 1, their oxidation state also 1, their valence electron is 1, that's why oxidation state is 1. இல்ல எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அவன் எல்லாரும் வேலன்சில ஒரு எலக்ட்ரான் தானே வச்சிருப்பான். இல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அந்த ஒன்னு லூஸ் பண்ணுவால, ஒன்னு லூஸ் பண்றதுனால ஒரு பிளஸ். அப்போ ஒரு லித்தியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டு ஒரு மோனோ பாசிட்டிவ், டை பாசிட்டிவ் கிடையாது, மோனோ பாசிட்டிவ் ஷோ பண்ணுவோம். அதுவே இந்த டெர்மினல், இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் இருப்பான், இந்த இடத்துல ஃப்ளூரின் இருப்பான். ஃப்ளூரினை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணா இட் வில் பி ஸ்டேபிள். அப்போ ஃப்ளூரின் 1 மைனஸ் தான் ஃபார்ம் பண்ணுவான், ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுவான். இது ஒரு காமனான ஐடியாடா, யாரெல்லாம் எவ்வளவு லூஸ் பண்ணுவான், யார் கெயின் பண்ணுவான். செகண்ட் குரூப் இருக்கால பெரிலியம், அவன் எல்லாம் 2 பிளஸ் ஃபார்ம் பண்ணுவான். இங்க இவன் வந்து ஃப்ளூரின் ஃபேமிலி வந்து ஒரு மைனஸா, ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லாமே ஒரு மைனஸ். பக்கத்துல இருக்க ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம் இவங்க எல்லாமே 2 மைனஸ். இங்க பாருங்க 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 பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துறேன். இவங்க எப்படி கிறிஸ் கிராஸ் மெத்தட் 6வது படிக்கும் பொழுது இல்ல 7வது படிக்கும் போது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். கிறிஸ் கிராஸ் மெத்தட், ஹவு டு ரைட் அ ஃபார்முலா பேஸ்ட் ஆன் தேர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சார் அப்ப நாங்க என்ன குழந்தைகளா? ஆமா, குழந்தைகள் எல்லாம் யாரு? குழந்தைங்க தான் நீங்க. அதனால கவனிங்க பொறுமையா. Here we have a lithium, it form a plus 1 plus, and sodium also form a monopositive. That family members all lithium, sodium, potassium, rubidium, cesium, francium all form a monopositive, right? And here we have a non-metals fluoride form a mono negative charge, and கீழ இருக்க அவங்களோட family members like chlorine, bromine, iodine எல்லாமே வந்து mono negative. Nearby family like oxygen they form a 2 minus, and here sulfur also form 2 minus. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது, சரியா? அதுக்கு பக்கத்துல இருக்கவே நைட்ரஜன் 3 minus, ஏன்னா they need a 3 electron, that's why they form a 3 minus to become a stable. And here phosphorus also can also form a 3 minus. இப்போ இவனுக்கு பக்கத்துல இருக்க ஃபேமிலி மெம்பர் யாருன்னா பெரிலியம். பெரிலியம் 2 பிளஸ் ஃபார்ம் பண்ணுவான், மெக்னீசியம் 2 பிளஸ் ஃபார்ம் பண்ணுவான். இப்படிதான் எல்லாருமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ ஒரு ஃபார்முலா எப்படி வந்து அசைன் பண்றது, ஒரு கேட்டையானையோ ஆனையானையோ வச்சு எப்படி அசைன் பண்றது? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திஸ் ஏரியாவை ஐ கன்சிடர் அஸ் ஏ, அண்ட் திஸ் ஏரியா இஸ் ஐ கன்சிடர் பி. அண்ட் ஹியர் இதை 3 ஃபேமிலியா பிரிச்சுக்கலாம். திஸ் ஒன் இஸ் 1, அண்ட் இது 2, அண்ட் திஸ் ஒன் 3. ஓகே, நவ் யூ கோனா செலக்ட் எனி ஆஃப் தெம், லைக் ஆல்பபெட்டிக்கல் ஆர் நியூமரிக்கல், ஏதாவது ஒன்று. இது அல்பபெட்டிக்கல்ல ஒன்று, நியூமரிக்கல் ஒன்று, ரெண்டு சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் யார் போடுறானோ அவங்க நம்ம நேம் எழுதி பார்த்துடலாம். எனிஒன்? ஏ பி ஏதா ஒன்று, நம்பரிங்ல ஏதா ஒன்று. யா சம்படி டிட். யார் அது? ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். எது நிர்மல்? யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நிர்மல் பொறுமையா கவனி, இருங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் 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 மக்கள்ஸ். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு இங்க இந்த ஏரியாவில் வந்து மெட்டல்ஸ் எல்லாம் வாட் இஸ் மெட்டாலிக் நேச்சர்? மெட்டாலிக் நேச்சர்னா எலக்ட்ரான் லூஸ் பண்ற டெண்டன்சி கால்டு மெட்டாலிக் நேச்சர். எலக்ட்ரான் லூசிங் டெண்டன்சி கால்டு மெட்டாலிக் நேச்சர். அப்போ இவெல்லாம் எலக்ட்ரான் லூஸ் பண்ணுவான். எலக்ட்ரான் கெய்னிங் டெண்டன்சி கால்டு நான் மெட்டாலிக் நேச்சர். சரி, அப்போ அவெல்லாம் கெயின் பண்ணுவான். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரினா கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்க பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா, எங்க தாத்தாவுக்கு, எங்க பாட்டனுக்கு, எங்க தாத்தாவுக்கு, எங்க பெரியப்பாக்கள் எல்லாருமே, எங்க அப்பா எல்லாருக்கும் சரி பார்த்தீங்கன்னா, எனக்கு சரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூக்கு பெருசா இருக்கும். எங்க பரம்பரையில ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, மூக்கு. இந்த மூக்கை வச்சே சொல்லிடுவாங்க எங்க தாத்தாவுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மூக்கு மட்டும்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த முகத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. அந்த முகத்தை கூட பெருசா ஒருத்தருக்கு மாறுன்னு வச்சுக்கோ, என் மூக்கை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. ஸோ
லித்தியத்தை பொறுத்த வரைக்கும் லித்தியம் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஒரு எலக்ட்ரான் தான் லூஸ் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோ நிர்மல். லித்தியத்தில் 2s1 அண்ட் சோடியம் 3s1 அண்ட் பொட்டாசியம் 4s1. எல்லாத்துக்கும் வேலன்சியில் பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ எத்தனை தான் லூஸ் பண்ண முடியும்? ஒன்று இருந்தால் ஒன்றை தான் லூஸ் பண்ண முடியும். ஒன்றை லூஸ் பண்ணால் தே பிகம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாம் 1+ ஃபார்ம் பண்ணும். ஒன்றை லூஸ் பண்ணால் 1+. செகண்ட் குரூப் பேலன்ஸ்ல 2 இருக்கும். 2 லூஸ் பண்ணா 2+. இது மெட்டலோட கேரக்டர். பட் நான் மெட்டாலிக் கேரக்டர் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் கெய்னிங் டெண்டன்சி. எலக்ட்ரான் கெய்னிங் டெண்டன்சி. அப்போ ஃப்ளூரின் பார்த்தீங்க அப்படின்னா அவெல்லாம் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணா 9 அட்டாமிக் நம்பர். ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணா இட் பிகம் 10 ஸ்டேபிள். அண்ட் ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணா இட் பிகம் 10. நைட்ரஜன் 7. இஃப் இட் if it is gain 3 electron it become 10. அப்போ இதெல்லாம் என்ன பண்றான்னா ஏன் 3 எலக்ட்ரான் கெயின் பண்றான், இவன் ஏன் 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்றான் அப்படின்னு சும்மா ஒரு ஐடியா கொடுத்தேன், அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்களே அதை மட்டும் வச்சு நான் ஃபார்முலா ரைட் பண்றேன், பொறுமையா பாருங்க. A1ன்னு யாரோ போட்டிருக்காங்க, யாரு அக்ஷயா வந்து A1ன்னு போட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து A இருக்கான், இங்க 1 இருக்கான். இது ரொம்ப சிம்பிள். 1+1- இருந்தாலே இது நியூட்ரலைஸ் ஆயிடும், முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு சிம்பிள் ஃபார்முலா, ஒரு எஸ் பிளாக் எலமெண்ட்டும் ஒரு பி பிளாக் எலமெண்ட்டும் ஒரு கேட்டையானும் ஆனையானும் கம்பைன் பண்ணி கொடுத்த ஒரு சிம்பிள் ஃபார்முலா 1:1 ரேஷியோவில் இருக்கு. இது சிம்பிள் ஃபார்முலா, இது பிரச்சனை இல்லை. அக்ஷயா எப்பவுமே ஈஸியானதை சொல்லி தப்பிச்சுக்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்ற ஸ்பெஷாலிட்டி. அடுத்து 2A அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தட்ஸ் கால்டு அணு. 2A கொடுத்துருக்காங்க. ஹியர் 2 இருக்கு, இங்க A இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ ப்ரிஃபர்ட் லித்தியம் எடுத்துக்கோம். லித்தியம் எத்தனை பிளஸ்? லித்தியம் 1+ தான். அடிச்சு கேட்பான், அப்பயும் 1+ தான், மாறவே மாறாது. அண்ட் ஹியர் ஆக்சிஜன் கேன் ஃபார்ம் 2-. கிறிஸ்கராஸ் மெத்தடு 6வது பசங்களுக்கு இது சொல்லி கொடுக்கறது ஃபவுண்டேஷன்ல. ஏன் அப்படின்னா அந்த பசங்க நீட் ஜெய் இந்த ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் வேகமா படிப்பானுவ அப்படின்ட்டு அதுல இந்த இன்டர்நேஷனல் சிலபஸ்ல சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க. ஐஜிஎஸ்சியா பேரை மறந்துட்டேன், அதுல கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிறிஸ்கராஸ் மெத்தடு ஃபார்முலா ரைட்டிங்லாம் 5வது அந்த மாதிரி டைம்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனிவே கவனிங்க, ஹியர் வி ஹாவ் அ லித்தியம் பிளஸ் அண்ட் ஹியர் வி காட் அ 2-, ரைட். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? சிவப்பு பச்சை இந்த 2 லித்தியத்துக்கு போகணும். 2 டைம்ஸ் லித்தியத்தை எழுதணும். இங்க மேல 1 தானே இருக்கு, 1 டைம் ஆக்சிஜன் எழுதணும். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ பாருங்க எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. லித்தியம் 2 டைம்ஸ் Li2, ஆக்சிஜன் 1 டைம், ஆக்சிஜன் 1 டைம் Li2O. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோனோஆக்சைடு. எங்கடா நம்ம அல்கலி மெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ற மோனோஆக்சைடு. ஸோ Li2O நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ நெக்ஸ்ட் யார் எதுவும் கேட்டிருக்கீங்களா? இருங்க கமெண்ட் பாக்ஸ் பார்ப்போமா. A1 தான் எகைன் போட்டிருக்காங்க. ஹரிபிரியா அவங்களும் சிம்பிளா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வேணா. A3 சம்படி செட் A3. ஹரிராஜ் 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 A3 சொல்லியிருக்கான், நல்ல பையன். ஏ ஹியர் வி ஹாவ் அ சோடியம். ஓகே, Na மோனோ பாசிட்டிவ். அண்ட் இங்கே நைட்ரஜன்ல வந்து எது வேணா எடுத்துக்கலாம், நம்ம வந்து நைட்ரஜனே எடுத்துக்கோம். போத் ஆர் 3- தானே, 3-. இப்போ என்ன ஆயிடும், இந்த 1 யாருக்கு போயிடும்? கீழே நைட்ரஜனுக்கு போயிடும். 3 யாருக்கு போயிடும்? சோடியத்துக்கு வந்துடும். அப்போ சோடியம் ஷுட் பி 3 டைம்ஸ், முன்னாடி போடக்கூடாது, கீழே தான் போடணும், லோவர் ஸ்கிரிப்ட் 3 டைம்ஸ். அண்ட் நைட்ரஜன் சோடியத்தோட 1 தான் அங்கே போகும், அப்போ 1 டைம். திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த 2 குரூப் மெம்பரும் சேர்ந்தா ஃபார்ம் பண்ற ஒரு சிம்பிள் ஃபார்முலா, சரியா? இப்போ வேற எதுவும் நம்பர் போட்டிருக்கீங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நம்பர்ஸ்குள்ள சார் கொடுத்துருக்கிறது 2-3 தான், அதுல எத்தனை சார் போட முடியும்? இல்ல எல்லாருமே ஏ மட்டும் தான் மென்ஷன் பண்ணி, யாருமே பிஏ பத்தி பேசவே இல்லை. அதனாலதான் மனது மனது ரொம்ப என்ன சொல்றது, புண்பட்டு விட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். வேற ஏதாவது A3-யா? BW. BWன்னு ஒன்று கிடையாது. யாரு? ஜீவஸ்ரீ. BW எங்க இருக்கு சொல்லு. ஓகே, B3. ஓகே. ஓ டபிள்யூ எப்படி பார்க்கணுமா? B2 சார். ஏன் சார் Li2 என்ன ஏன் சார் Li2 எழுத மாட்டோம் சார்? இல்ல நீங்க எழுதுங்கம்மா, தப்பு இல்ல. பேப்பரை நான் கிழிச்சு பறக்க விட்டுருவேன், சிறகடிக்கும் உங்க பேப்பர் பாத்தீங்கன்னா. அதாவது நம்ம நேம் எழுதும் பொழுதே சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஐயூபேக் நாமும் என்ன பண்ணுவோம், நாம்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். என்னன்னா எப்பயுமே வந்து ஒரு ஒரு நேம் எழுதுறீங்கன்னா அந்த கேட்டையான் ஷுட் பி ஃபர்ஸ்ட். நல்ல விஷயம், நல்ல விஷயத்த முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜ் ஷுட் பி ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஏன் நீங்க அமோனியாவுக்கு NH3ன்னு எழுதுறீங்க, நைட்ரஜனுக்கு நெகட்டிவ், இவனுக்கு வந்து பாசிட்டிவ் ஆச்சு, ஏன் அப்படி எழுதுறீங்கன்னு கேட்கலாம். வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸப்ஷனல். அதுலயும் குறிப்பா நம்ம திருத்திட்டோம். இதெல்லாம் இது தப்பு. ஆக்சுவலி என்ன எழுதணும்னா H3N இஸ் த ரைட் ஃபார்ம். இதை ஐயூபேக் எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஆனா
உலகம் பூரா முதல்ல எதை பரப்புறமோ அது முதல்ல பரவிடும். முதல்ல அதுதான் ஸ்ப்ரெட் ஆகும். செகண்டா பாத்தீங்கன்னா இதை திருத்தி அவன் அனௌன்ஸ் பண்ணது, அதுக்குள்ள எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான் எல்லாரும். எல்லாமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அது புது புது புக்கா மாறிடுச்சு, நிறைய கிடைச்சிருச்சு, எல்லா சந்து வந்து மூலை முடுக்குக்கெல்லாம் பரவிடுச்சு. அப்ப என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, ஓகே, எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தப்பான விஷயம், எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அந்த தப்பால பெரிய பாதிப்பு வரல அப்படிங்கிற பட்சத்துல அந்த தப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டான். இப்போ வரைக்கும் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல வந்து NH3 தான் அமோனியான்னு எழுதுவீங்களே தவிர H3 என்னன்னு எழுதவே மாட்டீங்க. வாத்தியாரும் இப்படிதான் எழுதுவோம். வேற வழி இல்லை, எல்லாரும் பயன்படுத்துற ஒரு தவறு, அது நம்மளும் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், கீழே டேபிள்ல, ஓ அந்த பொண்ணு கேட்டாங்களே, கேட்டது புரிஞ்சுதாமா? நிர்மலும் கேட்க மாட்டேன்ப்பா, நிர்மலுக்கும் புரிஞ்சுதா? உங்களுக்கு அக்ஷயாவுக்கும் புரிஞ்சுதா என்ன கேட்டேன்ட்டு? ஓகே ஓகே. um யா நிர்மல், B2. ஓகே, B2. B2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 ரேஷியோல வந்துரும்டா மக்கள்ஸ். ஹியர் வி ஹாவ் அ 2 பிளஸ் 2 மைனஸ். அப்போ 1:1 ரேஷியோ தானே. ஒரு BE, ஒரு ஐ மீன் ஒரு 2 மைனஸ் ஒரு 2 பிளஸ், ரெண்டும் ஒன்னோட நியூட்ரலைஸ் ஆகிடும். 1:1 ரேஷியோல தான் உங்களுக்கு மாலிகுல்ஸ் கிடைக்கும். அப்போ எப்படி பார்க்கலாம்னா, திஸ் இஸ் பெஸ்ட் மெத்தட். எப்படின்னா B2 பிளஸையும் இதையும், ஐ மீன் B and 3 நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வி ஜஸ்ட் டேக் த மெக்னீஷியம், மெக்னீஷியம் 2 பிளஸ் அயான், ஓகேவா? அயான். ஏன்னா நேச்சர்ல வந்து மெக்னீஷியம் மெக்னீஷியம் எல்லாம் இருக்க மாட்டான், அயானா தான் இருப்பான் எப்படினாலும். அப்புறம் பாஸ்பரஸ் எடுத்துக்கோ, P3 மைனஸ். இப்போ கிறிஸ் கிராஸ் மெத்தட் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், நீ பொறுமையாக கவனிச்சா அது குழப்பவே குழப்பது, ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாரு, 3 டைம்ஸ் மெக்னீஷியம் எழுதணும், 2 டைம்ஸ் பாஸ்பரஸ் எழுதணும், அவ்வளவுதான். அந்த 3 இவனுக்கு போயிடுச்சு, இந்த 2 இவனுக்கு வந்துருச்சு. இப்ப பாருங்க, இங்க மெக்னீஷியம் Mg 3 டைம்ஸ், அப்ப N 2 டைம்ஸ். திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த ரெண்டு அயான்ஸும் சேர்ந்தா திஸ் த ஃபார்முலா, கிறிஸ் கிராஸ் மெத்தட். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எதுக்கு ஆக்ட்னாலும் ஈஸியா எழுதிடலாம். இதுல எதுவும் டவுட் இருந்தா இப்போ less than 1 மினிட் முடிஞ்சவொடனே ஜாயின் பண்ணுங்க. 10 நிமிஷம் தான் பார்க்க போறோம். 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் கிளாஸ், 5 நிமிஷம் ஒரு ரவுண்ட் வந்துடலாம். அப்படியே அது வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், என்ன இருக்குன்னு காட்டுறேன், சரியா? ஓகே, நானும் எஸ்கேப் ஆயிடுவேன் அதுக்கப்புறம். ஸோ இப்போ லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்ணுங்க.